Welcome to 7th standard English medium students. Look at the page number 23 in your third term maths textbook. Exercise 1.4 first one letter. Simplify the following. First question, 0.6 divided by 3. Let us see how to simplify this. இப்போ என்ன செய்யணும், 0.6 divided by 3 இப்போ எழுதிங்க. நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எழுதிங்க. எழுதி கேன்சல் அடிங்க. மேலே கீழே கேன்சல் அடிங்க. 1 3s are 3. இது 0 0க்கு 0 0.6 1 6ல எத்தனை 3 இருக்குது? 2 3s are 6. So that is equal to, the answer is equal to 0.2. The answer is 0.2. ஓகேவா? அடுத்து 0.90 divided by 5. 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. Let us cancel this by 5. Fifth table, ஏன்னா இது 5ல எண்ட் ஆகுது, இது 0ல எண்ட் ஆகுது. ஸோ both are divisible by fifth table. Numbers ending with 0 and 5 are divisible by 5. Test of divisibility for 5க்கு 6th standardலேயே படிச்சிருக்கீங்க. Let us recall that. Let us apply that. 1 5s are 5. 1 5s are 5. 1 time 5 வந்து 1 time கேன்சல் அடிக்கிறோம். அடுத்து இதை கேன்சல் அடிக்கிறோம். 0க்கு 0 0.9ல எத்தனை 5 இருக்குது? ஒரு 5 இருக்குது. 9ல ஒரு 5 இருக்குது. 9ல 5 போனால் பேலன்ஸ் 4. 4 பக்கத்தில் 0 40. 40ல எத்தனை 5 இருக்குது? 8 5s are 40. So that is equal to 0.18. That is the answer. அடுத்து பாருங்க, 4.08 divided by 4. 4 ஆல் டிவைட் பண்ணுறோம். கேன்சல் அடிங்க. 1 4s are 4. இங்கே 1 4s are 4. டெசிமல் பாயிண்ட்டு 0க்கு 0. ஏன்னா 0 கேன்சல் அடிக்க முடியாது, 0 போடுறீங்க. 8 எத்தனை 4 இருக்குது? 2 4s are 8. 2 4s are 8. So that is equal to 1.02. Okay. Next question number 4. (21.56) divided by 7. 21.56 divided by 7. Let us cancel this by 7 table. 1 7s are 7. 3 7s are 21. டெசிமல் பாயிண்ட். அடுத்து 5 டிவைட் பண்ண முடியாது, அதனால் 0 டைம்ஸ். ஓகேவா? 5 டிவைட் பண்ண முடியாதுங்கிறனால 0 டைம்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்து 56 டபுள் டிஜிட்டாக எடுத்துருக்கீங்க. டபுள் டிஜிட்டாக எடுக்கும்போது இங்கே 0 போட்டு தான் எடுக்கணும். 56ல் எத்தனை இருக்குது? 7 8s are 56. 7 8 times எத்தனை 7? 8 7s are, சரியா? 8 7s are 56. So the answer is 3.08. So the answer is equal to 3.08. Next question number 5 பார்க்கலாம். (0.564 divided by 6). 0.564 divided by 6. Let us cancel this by 6 table itself. ஏன் 6 is divisible by 6? நியூமரேட்டர் பாருங்கள், ஈவன் நம்பர் 2 டேபிளில் டிவைட் ஆகும். சம் ஆஃப் டிஜிட் பாருங்கள், 6 + 4 10, 10 + 5 15. 3 டேபிளில் டிவைட் ஆகும். 15 is divisible by 3rd table. So even number and sum of digit is 15. 3rd table டிவைட் ஆகும். 2 டேபிளில் 3 டேபிளில் டிவைட் ஆகும்னா 6 டேபிளில் டைரெக்டாக டிவைட் ஆகும். அதெல்லாம் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி அங்கிற டாப்பிக்கில் we have seen that in the 6th standard itself. So 1 6 are 6. இங்கே கேன்சல் அடிக்கும்போது 0 வச்சுக்கு 0, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு. 5ல் எத்தனை 6 இருக்குது? 5ல் 6 இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க? 0 போடுங்க. 56 எடுங்க. 56ல் எத்தனை 6 இருக்குது?
9 6 are 54. 9 6 are 54. 56ல 54 போனால் பேலன்ஸ் 2. சரியா? 2 பக்கத்தில் 4 24. ஸோ 4 6 are 24. That is equal to 0.094. That is the answer. அடுத்து பாருங்க 41.36 divided by 4. 41.36 divided by 4. Let us cancel this by 4 table. 1 4s are 4. இதுவும் 1 4s are 4. இந்த 1 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 டைம்ஸ் தான் டிவைட் பண்ண முடியும். 1ல் எத்தனை 4 இருக்குது? 0 4 தான் இருக்குது. சரி, 1ல் 4 இல்லை, அதனால் 0 டைம்ஸ். டெசிமல் பாயிண்ட் வச்சுங்க. அடுத்து 1 பக்கத்தில் 3 13. 13ல் எத்தனை 4 இருக்குது? 3 4s are 12. 3 4s are 12. 13ல் 12 போனால் பேலன்ஸ் 1 பக்கத்தில் 6 16. 4 4s are 16. ஸோ the answer is equal to 10.34. அடுத்து 298.2 divided by 3. Let us divide 298.2 by third table. Third table divide பண்ண என்ன பண்ணும்? 1 3s are 3. கேன்சல் அடிங்க, மேலே கீழே கேன்சல் அடிங்க. 29 எந்த டேபிள் வரும்? தேர்ட் டேபிளில் 9 3s are 27. 9 3s are 27. 29ல் 27 போனால் பேலன்ஸ் 2. 20 பக்கத்தில் 8 28 எத்தனை 3 இருக்குது? 28ல் மறுபடியும் 9 3s are 27. பேலன்ஸு 28ல் 27 போனால் பேலன்ஸ் 1 பக்கத்தில் 2. ஆனால் டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட் வச்சு எடுங்க. 12ல் எத்தனை 3 இருக்குது? 4 3s are 12 இருக்குது. ஸோ that is equal to 99.4. That is the answer. அடுத்து ரோம் லெட்டர் 2. Simplify the following. ஃபர்ஸ்ட் பாருங்கள் 5.7 divided by 10. 5.7 divided by 10ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன பண்ணோம்? டெசிமல் பாயிண்ட் 10ஆல் டிவைட் பண்ணால் 1 டிஜிட் லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ என்ன வரும்? 5க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வரும். 5க்கு லெஃப்ட்டில் வரும் 5 7 வரும். இந்த வேல்யூ இல்லாச்சு நம்பர் அப்படியே தான் இருக்கும். 5 7 நம்பர் அப்படியே இருக்கும். டெசிமல் பாயிண்ட் மட்டும் லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ஸோ 0 பாயிண்ட் எதுவுமே இல்லைன்னா இங்கே 0 போட்டுக்கணும். நம்பர் எதுவுமே இல்லைன்னா ரவுண்ட் நம்பர் எதுவும் இல்லைன்னா 0 போட்டுங்க. 0.57. அடுத்து பாருங்கள் 10ஆல் டிவைட் பண்ணால் டெசிமல் பாயிண்ட் 1 டிஜிட் லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ஸோ வாட் வில் கெட்? 9.37. Here also the decimal point will move 1 digit left. 1 digit leftல மூவ் பண்ணால் இன்னும் இங்கேருந்து ஆல்ரெடி இருக்குது. இங்கேருந்து 1 digit left. 1 digit லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இன்னும் 1 டிஜிட்டில் 1 + 1 2 டிஜிட் லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும். சரிங்களா? அதாவது ஒரு டிஜிட் லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும். இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டை 1 டிஜிட் லெஃப்ட்டில் மூவ் பண்ண என்ன ஆகும்? இங்கே வந்துடும் டெசிமல் பாயிண்ட்டு. அதாவது 0.09 வரும். அதாவது இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒரு 0 சேர்த்துங்க. put on 0. So you will get 0.09. சரியா? இங்கே 1 டிஜிட் லெஃப்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு. ஸோ இங்கேருந்து 1 டிஜிட் லெஃப்ட் ஃபர்தராக 1 டிஜிட் லெஃப்ட்டில் போயிடும். ஸோ 2 டிஜிட் லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வரும். தட் இஸ் 0.09. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 4. 301.301 divided by 10. Here the decimal point is 3 digit left. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணால் இன்னும் வேல்யூ 10ல் ஒரு பங்கு குறையும். அப்போ என்ன ஆகும்? ஒரு டிஜிட் தள்ளி லெஃப்ட்டில் இங்கேருந்து ஒரு டிஜிட் லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 30.1301. இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்திருக்கு 30.1301. நெக்ஸ்ட் பாருங்கள் சிம்பிளிஃபை. இது
100ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 100ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? டெசிமல் பாயிண்ட் 1 digit 2 digit லெஃப்ட்டில் வரணும். 2 digit லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வரும். அப்போ நான் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒரு 0 போட்டுங்க. 2 digit லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வந்தால் 007 இருக்குது. இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்கே 2 digit லெஃப்ட்டில் வந்தால் இங்கே வரும். இங்கே எதுவுமே இன்டிஜர் இல்லைன்னா ஒரு 0 சேர்த்துங்க. அடுத்து 3.8 இங்கேயும் 2 digit லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வரணும். இங்கே லெஃப்ட்டில் 2 digit லெஃப்ட்டில் இங்கே செகண்ட் டிஜிட் எதுவுமே இல்லைன்னா ஒரு 0 சேர்த்துங்க. அப்போ இந்த 2 டிஜிட்டுக்கு லெஃப்ட்டில் வரணும்னா டெசிமல் பாயிண்ட் வந்து என்ன ஆகும்? இங்கே வரும் பாயிண்ட்டு 0.03ன்னு வரும், 038ன்னு வரும். ஏன்னா இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்து மூவ் ஆகுது. இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒரு 0 போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0.038. ஓகே. ஹியர் ஆல்சோ 49.3 டிவைடட் பை 100. இங்கே 2 digit லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வரும். 100ஆல் டிவைட் பண்ணாலே 2 digit லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும். 10ஆல் டிவைட் பண்ணால் 1 digit லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் போகும். 100ஆல் டிவைட் பண்ணால் 2 digit லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் போகும். ஸோ யூ வில் கெட் 49.3. இங்கே இருக்கு இல்லையா? இந்த டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகும்? அப்படியே வந்து இங்கே வந்துடும். சரியா? டெசிமல் பாயிண்ட் வில் கம் ஹியர். அப்போ என்ன ஆகும்? 0.493 0.493 ஆகும். ஓகே. அடுத்து பாருங்கள், 4th one. Simplify the following. Simplify the following. இதே தான் 4th question பாருங்கள். That is equal to decimal point என்ன ஆகும்? 2 digit லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ஸோ 4.6385. ஹியர் டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகும்? 100ஆல் டிவைட் பண்ணால் 2 digits லெஃப்ட்டில் மூவ் ஆகும். இங்கே எதுவுமே இல்லைனா ஒரு 0 சேர்த்துங்க. If there is no 0, add 1 0. 0 ஒன்று சேர்த்துங்க. put on 0. இங்கே 2 digit லெஃப்ட்டில் பாருங்கள், அந்த 003 சொன்னேன் இல்லையா? இங்கேருந்து டெசிமல் பாயிண்ட் இங்கே மூவ் ஆகுது. ஸோ the decimal point will come here. டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் எதுவுமே இல்லைனா ஒரு 0 போட்டுங்க. இப்போது ஸோ 0.003. that is the answer. அடுத்து பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். 27.4 divided by 10. Here the decimal point will move 2 digits left. 2 digits leftல decimal point வரும். சரியா? அப்போ 2 digit move லெஃப்ட்டில் வந்தால் என்ன ஆகும்? 0.274ன்னு வரும். ஏன்னா இங்கே இருக்கிற decimal point இங்கேருந்து decimal point இங்கே வந்தாச்சு. பட் here there is no digit here. No digit is here. So put on 0. ஒரு 0 ஒன்று போட்டுங்க. எதுவுமே இல்லைன்னா இன்டிஜர் பார்ட் எதுவும் இல்லைன்னா இன்டிஜர் பார்ட்டுக்கு ஒரு 0 போட்டுங்க. ஏன்னா டெசிமல் பாயிண்ட் மட்டும் வந்தால் ஒரு இன்டிஜர் பார்ட் 0 இருக்கணும். 0.274. That is the answer. Thank you students. God bless you.